ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மலா சேனல். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம் பருப்பு, சோம்பு கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து லேசாக வதக்கட்டும். வதங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் எதுவுமே இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பழம், அரை தக்காளி போதும், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அடுத்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கடுத்து கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம். இது மட்டுமே போதும், நமக்கு தேங்காய் எதுவுமே தேவையில்லை. இது மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு, இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்கட்டும். அடுத்து உருளைக்கிழங்கை நம்ம 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டு நல்லா மசாலாவில் எல்லாம் கலந்துடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஈவன் நம்மளுக்கு மீதி இருந்தது அப்படின்னா சப்பாத்திக்கு கூட நைட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெரைட்டி ரைஸ்க்கு செம்மையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு. இப்படி ஒரு முறை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.